ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்குவோம். இதில் ஒரு கப் இன்னைக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேங்க. அவல் வந்து நல்ல திக்கான அவலாக நான் வாங்கியிருக்கேன். இன்னொன்று நல்லா மெல்லிஸாக இருக்கும், அது வாங்க வேண்டாம். இது வந்து ஒரு கப் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த வெள்ளை அவலுக்கு பதிலாக சிவப்பு அவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுவோம். அவல் வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து பாருங்க, ஈஸியாக உடைக்க வரும். இந்த மாதிரி பாருங்க, இந்த அளவு உடையிற பதத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, இப்போ அரைச்சாச்சு. நல்லா இது மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ வந்து அவல் வந்து வேக வைக்கிறதுக்கான தண்ணி அளந்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் அவல் எடுத்த அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் அவல் வேகிறதுக்கு. இதை வந்து நம்ம தனியாக சுட வைக்க போகிறோம். இப்போ வந்து அடுப்பில் அவல் கேசரி பண்ணுறதுக்கு ஒரு கடாயும் இன்னொரு பக்கம் தண்ணியையும் சூடு பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் 2 அடுப்புலையும் வச்சுருங்க. இப்போ வந்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உலர்ந்த திராட்சை நான் ஒரு 10 சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன். இதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே நெய்யில் 2 ஏலக்காய் நச்சு போட்டுக்குங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச அவலை சேர்த்துக்குவோம். அவல் வந்து ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால ரொம்ப நேரம் இப்போ வறுக்க தேவையில்லை. நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியும் நல்லா நமக்கு இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதித்த தண்ணியை தான் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை இந்த அவலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிப்படாமல் கலந்து விடுவோம். இப்போ தண்ணி ஊற்றும் போது அவல் கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவல் வந்து நல்லா இந்த அளவுக்கு திக்காக நல்லா வெந்திருக்கும், திக்காக இருக்கும். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். 3/4 கப் சர்க்கரை. கப்பு வந்து நீங்கள் ஒரே கப்பே மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. அவல், தண்ணி, சர்க்கரை இது 3ம் அளக்கிறதுக்கு ஒரே கப் எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி திக்காகணும். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. பேனில் இந்த அளவு ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி, உலர்ந்த திராட்சையை சேர்த்துடலாம். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து கலர் எதுவும் ஆட் பண்ணல. ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு அவல் கேசரி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.